அஜித் நீங்கள் நினைக்கிறது கிடையாது, ஏகே அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி இன்னும் கொஞ்ச நாளில் விஸ்வரூப வெற்றி தரப்போகுதா என்னன்னு தெரிய போகுது. ஸோ அந்த விதத்தில் அந்த படம் வர இருக்கிற நிலையில் நம்ம மகிழ் திருமேனி படத்தோட இயக்குனர் அவர்கள் ஒரு தனியார் பத்திரிகைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அது எழுத்து வடிவமாக இருக்குது. அதை நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி வாய்ஸில் கொண்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது என்ன, அதாவது அந்த ரிப்போர்ட்டரும் மகிழ் திருமேனி அவர்களும் பேசிக்கிட்டது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய விடாமுயற்சிக்கான, அதாவது விடாமுயற்சி படத்துக்கான நிறைய விஷயங்கள் வந்து மகிழ் திருமேனி அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த படம் உருவான விதம் அண்ட் இதுக்குள்ளே இருக்க விஷயம்லாம் நிறைய பேசியிருக்காரு. ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக அவர் பேசுனதை அவர் பேசின மாதிரி இல்லாமல் நான் பேசுகிற மாதிரி நீங்கள் கேட்க போகிறீங்க. பட் ஆனால் அவர் பேசுனது தான் நான் பேச போகிறேன். ஸோ குழப்பிக்க வேணாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மகிழ் திருமேனிக்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னா, விடாமுயற்சி உங்களுக்கு அஜித்துக்கும் எந்த விதத்தில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது விடாமுயற்சி படம் உங்களுக்கும் டேரக்டராக உங்களுக்கும் அஜித் சாருக்கும் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம மகிழ் திருமேனி சொல்லியிருக்காரு, நான் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப வருஷம் ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அதுக்காக அவரே கூப்பிடுவார், நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக ஒரு நாள் கூப்பிடுவார் நம்ம போய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் வந்து இந்த கடைசியாக கழகத்தலைவன் பண்ணிகிட்டு இருக்க டைமில் திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. ஸோ அஜித் சார் என்னை கூப்பிட்டு பட வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஸ்பெஷலாக இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியல, பட் எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சிருக்காரு நம்ம மகிழ் திருமேனி. ஸோ வாய்ஸுக்கு மன்னிக்கவும். அடுத்த கேள்வியாக என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி கதை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, அது ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலான ஒரு மனுஷனோட கதை. அவனோட பல லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸோட மையத்தில் தான் கதை நகர்ந்துட்டுருக்கும். ஒரு பக்கம் வந்து அந்த லேயர்ஸ் பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து தனக்கு சம்மந்தப்பட்ட உறவுகளை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த கதை வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லேயர்ஸும் தன்னுடைய உறவை காப்பாற்றிக்கிறதுக்கும் நடத்தக்கூடிய ஒரு பிரயாணம் தான் இந்த கதை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. அப்படின்னா பிரயாணம்னா பயணம் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கதை அப்படின்னு நம்ம மகிழ் திருமேனி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, விடாமுயற்சி டைட்டில் அஜித் குமாரோட வி அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக வச்சிங்களா என்ன அப்படின்னு கேட்டோடனே, உண்மையிலே சொன்னோன்னா இந்த டைட்டிலை வந்து நம்ம ஏகே அவர்கள் தான் வச்சார். இதை விட பொருத்தமான டைட்டில் வேறு எதுவும் இருக்க முடியாது, அது எந்த காரணத்துக்காக வச்சாலும் சரி. பட் இந்த விடாமுயற்சின்ற டைட்டிலை விட வேறு பெஸ்ட் டைட்டில் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அஜித் அவர்கள் தான் விடாமுயற்சி அப்படின்ற இந்த டைட்டிலில் சூஸ் பண்ணியிருக்காங்க. கேட்கும்போதே அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏகே அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அடுத்த கேள்வியாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்தின் வழக்கமான ஜேர்னரில் ஒரு மாஸ் ஆக்ஷன் படமாக இந்த விடாமுயற்சி இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லவே இல்லை. இது வந்து வேறு மாதிரியான ஒரு படம். அதிரடியாக 10 பேர் தூக்கி போட்டு பந்தாடக்கூடிய ஒரு ஹீரோ அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷன்தான் இந்த படத்தில் வந்து நம்ம அஜித் சார் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பிரேக் டவுன் படத்தோட கதை தான் விடாமுயற்சியோட கதைன்னு சொல்கிறாங்களே, அது என்ன உண்மையா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு நம்ம மகிழ் திருமேனி சொல்லியிருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் தானேங்க இருக்குது, படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் என்ன உண்மை அப்படின்ற மாதிரி எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் இந்த கேள்வி போவோம். எல்லா டேரக்டர்ஸ் சொல்கிற மாதிரி இப்படி ஒரு பதிலை சொல்லி கடந்து போயிருக்காரு. அடுத்த கேள்வியாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காட்சி அமைப்பு வசனங்கள் எப்போதும் ஸ்பெஷலாக இருக்கும். விடாமுயற்சியில் தல ரசிகர்களுக்கு, ஐயோ திரும்ப திரும்ப சொல்கிறேனே, ஏகே அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இந்த படத்தை வந்து ஏகே அவர்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணணும், மாசாக பண்ணணுன்ற மாதிரி தான் எழுதினேன். ஆனால் ஏகே அவர்கள் படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு நம்ம அஜித்குமார் அவர்கள் வந்து எல்லா படத்துக்கும் சொல்கிற மாதிரி இந்த படத்துக்கும் சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் பிரேக் பண்ணி, இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான வசனங்களும் எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரியான காட்சி அமைப்பும் தான் இருக்கும். நாட் ஒன்லி ஏகே அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த காட்சி அமைப்பும் வசனங்களும் பிடிக்கும் அப்படின்னு மகிழ் திருமேனி அடுத்து சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததாக பார்க்கும்போது படத்தில் எத்தனை ஒரு கெட்டப்பு, அதாவது ஷேடு வராரு நம்ம அஜித் சார் அவர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு,
கெட்டப்னா நீங்கள் வந்து 2 ட்வின்ஸு அது மாதிரி நினச்சிடக்கூடாது. எத்தனை ஷேடு, இப்போ பாஸ்ட் பொசிஷனு ப்ரீவியஸ் பொசிஷனு அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்கும்போது மொத்தம் 3 ஷேடில் வராரு. அதாவது 9 வருஷத்துக்கு முன்னாடி, 12 வருஷத்துக்கு முன்னாடி அண்ட் கரண்ட் அப்படின்னு ஒரு 3 ஷேடில் வராரு. அதுலேயும் இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பார், உடம்பை இழைச்சி அப்படி பழைய அஜித் சார் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே ஒருத்தரை பார்க்குறோன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாரு. சீரியஸ்லி பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் ரொம்பவே எக்ஸைட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அடுத்தது த்ரிஷா ரொமான்ஸ் அஜித் அவர்களோட, நீங்கள் வேற யாரோட நினச்சிடக்கூடாது. ஸோ த்ரிஷா அண்ட் அஜித் அவர்களுடைய ரொமான்ஸ் காட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம மகிழ் திருமானி சொல்லியிருக்காரு, அஜித் சார் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் நடிச்சு பர்ஃபெக்டாக. அதாவது அவர் நடிப்பில் சொல்லலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை அவருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. ஸோ இந்த படத்தில் அவங்களோட காதல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக அது ஆடியன்ஸும் ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரி மகிழ் திருமேனி சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கடுத்து தமனோட இசை பற்றி சொல்லுங்கள். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா தான் இருந்து இப்போது அனிருத் கிட்ட கை கொடுத்துருக்குறீங்க. ஆல்ரெடி தமனோட இசையில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோடய முதல் 3 படங்களும் நான் தமனோட தான் ட்ராவல் பண்ணேன். அண்டு தமன் நல்ல நண்பர், அதெல்லாம் தாண்டி அவர் ரொம்ப பிஸியானதுனால அருண்ராஜ் அவங்கக்கிட்ட போனது தான் போக வேண்டியதாக போயிடுச்சு. அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா 2 பேருமே எங்கள் கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மொத்த இன்டர்வியூமே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடாதீங்க, அடுத்த வீடியோ கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ இதோட முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பை.